கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். என் தகப்பன் இயேசுடைய ஜீவனுள்ள வார்த்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கடந்து வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், ஆதியாகமம் 24:60, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. அன்பார்ந்தவர்களே, இதுவரை நீங்கள் பெருக்கத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு பெருக்கம் உண்டாக போகிறது. மந்தை பெருகுவது போல கர்த்தர் உங்களை பெருக வைக்க போனார். நீங்கள் கைடு செய்கிற வேலையில், கைடு செய்கிற பிஸ்னஸில், வருமானத்தில், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் இருக்கிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை வைக்கிறீங்களா? மாத்திரமல்ல, அவர் எப்படி சொல்கிறாரு, 1000 பெருகுவான்னு சொல்லாமல், லட்சமாய் பெருகுவான்னு சொல்லாமல், கோடா கோடியாக என்ன செய்ய போகிறாய்? பெருக போகிறாய். அல்லேலூயா. உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில் நீங்கள் பெருக போகிறீங்க, பெருக போகிறீங்க. நீங்கள் கீழாக மாட்டீங்க, நீங்கள் மேலாவாங்க. நீங்கள் வாளாக மாட்டீங்க, நீங்கள் தலையாவீங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தையை கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறாரு. கோடா கோடியாக நீங்கள் பெருக போகிறீங்க. இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்குறார். எதிர்பார்த்து கொண்டிருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இயேசு மகாராஜா, தகப்பனே, நீங்கள் சொல்கிறீங்க நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்கிறீங்க. தகப்பனே, இந்த நாளிலும் கூட, இந்த வேலையிலும் கூட யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை நம்புகிறாங்களோ அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தையும், ஒரு உயர்வையும், ஒரு மேன்மையும், ஒரு அற்புதத்தையும், அதிசயத்தையும், வெற்றியையும், விடுதலையும், சந்தோஷத்தையும், சமாதானையும், கனத்தையும் நீர் கொடுத்து ஒவ்வொரு தேவை பிள்ளைகளையும் கோடா கோடியாக பெருக வைக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ வாழ்ந்திருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், நீ செழித்திருப்பாய், நீ பெருகுவாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் கையிடுச்சேர எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய அற்புத கரம் கூட இருப்பதாக, உங்களுடைய அதிசய கரம் கூட இருப்பதாக. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. தேவ பாதுகாப்பு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெருக போறீங்க, எதிர்பார்த்து கொண்டிருங்க. தேவனுக்கு மகிமை.